மனுஷன் ஆத்தா கேட்குறா, ஏத்தா மனுஷன் ரொம்ப பேராசைப்படுறா ஆத்தா அப்படின்னு கேட்குறா. நம்ம வந்து ரொம்ப பேராசைப்படுறோம்மா, மனுஷனாக இருக்கவங்க எல்லாமே வேணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 100 ரூபா இன்றைக்கி வருமானம் வருது, அதில் அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கி நம்ம சாப்பிடலாம். ஆனால் அந்த 100 ரூபாயை காட்டி ஒரு கோழிக்கறி வாங்கினேன், ஆட்டுக்கறிக்கு போகலை, ஆட்டுக்கறி 1000 ரூபா போயிடுச்சு, அதாவது ஆட்டுக்கறிக்கு போகலை, ஒரு கோழிக்கறிக்கு சொல்கிறேன். கோழிக்கறி வாங்கணும்னா இன்னும் 100 ரூபா போட்டு 200 ரூபா கோழிக்கறி வாங்கணும். எதுக்காக வாங்குகிறோம்? இந்த நாக்கில் ருசியாக சாப்பிடணுன்றதுக்காக வாங்குகிறோம். உண்மையா? அதுடா கறி வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா சப்புன்னு இருக்கும், கறி சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும்னு 200 ரூபா விட்டு கத்திரிக்காய் கறி வாங்குகிறோம். எதுக்காக? நல்லா நாக்கு ருசியாக சாப்பிடுந்தேன். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நல்லா சாப்பிட்டா நல்லா தெம்பாக இருக்கும் கறி சாப்பிட்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அந்த கறி சாப்பிட்றோம். இந்த நாக்குக்கு மட்டுமே ருசி தெரியுது, இந்த கைக்கு ருசி தெரியுதா, காலுக்கு ருசி வயிற்றுக்குள்ள தெரியுதா? இந்த முனி நாக்கில் வச்சாட்டே அந்த ருசி, அதுவும் அண்ணாக்க போட்டுட்டோம்னா அந்த ருசியும் தெரியாமல் போயிடும். இந்த முனி நாக்குதே நம்ம பேசுகிற வார்த்தை. அப்போ இந்த முனி நாக்கை என்ன சொல்லுது ஆத்தான, நாக்குனால பேசுகிற வார்த்தையே நல்ல வார்த்தையாக ருசிக்கிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லுது. என்ன சொல்லுங்க? எப்படி வாய்க்கு ருசியாக இருக்குன்னு நம்ம கறி குழம்பு சாப்பிட்றோம், அதே மாதிரி இந்த வாயில் வார்த்தையை வந்து ருசிக்கிற மாதிரி பேசுங்க. அடுத்தவங்க வந்து பேசுகிறப்ப ரசிக்கிற மாதிரி ருசிக்கிற மாதிரி இவங்க பேசுகிறா இப்படி இருக்கும் அப்படின்னா அது நல்ல வார்த்தையை பேசுகிறப்ப நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி கறி சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும் நினச்சி கடை வாங்கி கூட கறி சாப்பிட்ற பாருங்க, அதே மாதிரி இந்த உடம்புக்கு நல்ல வார்த்தையை பேசுகிறப்ப நம்ம உடம்பு வந்து தெம்பாகவும் தைரியமாகவும் இருக்கும். நம்ம தீய சொற்களை பேசுகிறப்ப இந்த உடம்பு மனசு பேசிட்டு வலிவேதனே படும். அதனால் தீய வார்த்தையே பேசாதீங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. நாக்கு எப்படி ருசியாக கறி குழம்பு கேட்குது, கடை வாங்கி கூட கறி குழம்பு சாப்பிட்றோம்ல, வாய் ருசியாக இருக்குன்னே சாப்பிட்றோம். அதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணணும்னா இந்த நாக்கில் பேசுகிற வார்த்தையே நல்ல வார்த்தை. வா அப்படின்றதுக்கும் வாங்கன்றதுக்கும் வார்த்தை இருக்குது. வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வரவா அப்படின்றதுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய சேர்ந்து சொல்கிறோம். வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம், சரியா? அது மாதிரி எல்லாரும் இந்த நாக்குனால நல்லதே பேசுங்க. எப்படி நம்ம நினைக்கணும், சாப்பிட்றப்ப எப்படி ருசியாக சாப்பிட்றோம், அந்த நாக்கு நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு கேட்டு சாப்பிடணும்னா நம்ம விரும்பி சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடுமே. அதே மாதிரி இந்த வார்த்தையில் நம்ம நல்ல வார்த்தையாக பேசணும், நல்ல வார்த்தையாக பேசணும். அத்தான் நத்தது மாதிரி தாயி எங்களுக்கு எந்த அடுத்தவங்களையும் தீய சொல்கிற வார்த்தை எங்ககிட்ட வரவே கூடாது. நல்ல வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் மனசில் பிறந்தவங்க பேசணும். இன்றைக்கி இந்த கதையை கேட்குற எல்லாருமே இனிமேல் இந்த நாக்குனால நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். தெரிஞ்சுட்டிங்களா? சரியா? ஆத்தா சொன்னதெல்லாம் கடைபிடிப்போமா? சரி.